நீக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு புதுசாக ஒரு ரேஷன் கார்டு வாங்குறது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்து நம்மளுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அல்லது என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்க போகிறோங்க. நேற்றைக்கு வீடியோவில் பெயர் நீக்கம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, புதிதாக ஒரு ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கணும் பிஃபோர் அப்படின்னா, முதல்லையே உங்களுடைய பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், சரிங்களா, அந்த ரெண்டு குடும்பத்தில் இருந்தும் அவங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பெயரை வந்து நீக்கி இருக்கணும். சரிங்களா, அதுதான் நீக்கிறது எப்படின்னா, நேற்று நாம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரெண்டு குடும்பத்தில் இருந்தும் அவங்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கணும், அவ்வளோதான். இதை நீக்கிட்டீங்கன்னாலே ஈஸியாக வந்து நம்மளால இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கூகுள் சர்ச்சில் நாம் வழக்கமாக தேடக்கூடிய அந்த டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா, வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே சர்ச் பண்ண உடனே நம்மளுடைய மொதல் ஆப்ஷன் டிஎன்பிடிஎஸ்னு வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா, ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது நம்மளுடைய டிஎன்பிடிஎஸ் உடைய அஃபீஷியல் வெப்சைட் ஆனது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் வரும். மின்னணு அட்டை சேவைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாருங்கள் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா, புதுசாக ஒரு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஆனது ஓப்பன் ஆகிருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். அதாவது யார் வந்து குடும்பத் தலைவரோ அவருடைய பேர் இருக்கணும், அவருடைய அப்பா பேர், அவங்களுடைய அப்பா பேர் இதில் இருக்கணும், அவங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் இந்த பக்கம் எழுதணும். இதெல்லாம் ஆங்கிலத்தில். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவருடைய பெயர் தமிழில் இருக்கணும், அவங்க அப்பா பேர் இருக்கணும் தமிழில் மட்டும். ஸோ முகவரியும் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதணும். அடுத்தது குடும்பத் தலைவராக நீங்கள் யாரை சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது கணவனா மனைவியா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ கணவன்னா கணவருடைய ஃபோட்டோவும் மனைவினா மனைவியுடைய ஃபோட்டோவும் இந்த இடத்துல என்ன பண்ணால் பதிவேற்றணும். புரிஞ்சுங்களா, அப்படி பதிவேற்றலைன்னா நீங்களே இந்த கேமராவில் பிடிச்சிக்கலாம். உங்ககிட்ட கேமரா இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் நான் சொல்கிறது மொபைல்லேயே நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அல்லது லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மொபைலில் பதிவேற்றத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோவை ஒன்று அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது என்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். மாவட்டம், அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற அந்த தகவல் வேணும். அப்புறம் மண்டலம், அதாவது எந்த வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது வேணும். அடுத்தது கிராமம், எந்த கிராமத்தை சார்ந்தவங்கன்னு வேணும். அதாவது மாவட்டம், வட்டம், கிராமம் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வேணும். அடுத்தது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பின்கோடு நம்பர், அஞ்சல் குறியீடு அப்படிங்கிறது இந்த இடத்துல வேணும். அப்புறம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணணும். அந்த மொபைல் நம்பருக்கு இந்த இடத்துல ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி ஆனது வரும். புரிஞ்சுதுங்களா, அதாவது இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாத ஒரு நம்பரை இந்த இடத்துல பயன்படுத்தி, அதாவது உங்களுடைய பர்சனல் மொபைல் நம்பரை ஓடிபிக்காக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது தொலைபேசி எண் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எஸ்டிடி கோட்டோட உங்களுடைய தொலைபேசி எண்ணை இந்த இடத்துல கொடுக்கணும். உங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருந்துச்சுன்னா மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துக்கணும். புரியுதுங்களா, என்னென்னு மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுடைய பேர், அப்பா பேர், அட்ரஸ் இதெல்லாம் ஒரு பக்கம். அதே மாதிரி அதாவது ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷில் ஒரு பக்கம் டைப் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய பேர், அப்பா பேர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் இதெல்லாம் தமிழில் டைப் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோ, யார் குடும்பத் தலைவராக வரப்போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கணும். அதை வந்து இந்த இடத்துல பதிவேற்றம் செய்யணும். இது மொதல் வேலை. ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்கன்னு தேர்ந்தெடுக்கணும், எந்த தாலுக்காவை சார்ந்தவன்னு தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது உங்கள் ஊரை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா, அப்புறம் உங்கள் ஊருக்கான பின்கோடு நம்பரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணணும். அடுத்தது உங்களுடைய கைபேசி எண், புதிதாக நீங்கள் ஒரு கைபேசி எண் வச்சுருப்பீங்க இல்லையா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் கொடுக்காத நம்பராக இருக்கணும். ரைட்டுங்களா, அந்த கைபேசி எண்ணை இந்த இடத்துல கொடுத்துக்கணும். அதுக்கான ஒரு ஓடிபி நீங்கள் உருவாக்கி
நீங்கள் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எஸ்டிடி கோடோட அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுக்கணும். உங்ககிட்ட மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் இருந்துச்சு அப்படின்னா, இமெயில் முகவரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். அடுத்தது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் வந்து கேட்குறாங்க. முதல்ல குடும்ப தலைவருடைய விவரங்கள் தான் சேர்க்கணும், சரிங்களா? இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்க அப்படின்னா, யாரை வந்து இந்த இடத்துல ஃபோட்டோவில் வந்து குடும்ப தலைவரை ஆட் பண்ணுறீங்களோ, புரிஞ்சுல, குடும்ப தலைவர் யாரை இங்கே ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய விவரங்களை தான் முதல்ல சேர்க்கணும்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ பெயர், பாலினம், மாற்றுத்திறனாளியா, பிறந்த தேதி என்ன, உறவு முறை என்ன, நடவடிக்கை என்ன அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும், ஓகேவா? இப்போ அட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறது, முதல் விஷயம் அட்டையை தேர்ந்தெடுக்கிறது. இது என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன கார்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோ கம்யூனிட்டி கார்டு, பண்டகம் இல்லாத அட்டை, அதாவது எந்த பொருளுமே தேவையில்லை அப்படிங்கிற அட்டை. ரெண்டாவது ரைஸ் கார்டு, சரிங்களா? இந்த ரைஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஸோ பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த கார்டை நீங்கள் வந்து ரைஸ் கார்டில் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது சர்க்கரை அட்டை, சுகர் கார்டு வேணுனாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொத்தம் 3 கார்டு தான் இருக்குது, இதுதான் கொடுத்துட்ருக்காங்க, ஓகேவா? அடுத்தது குடியிருப்பு சான்று, அதாவது ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்று ஆவணத்தின் நகலை கீழே இறக்கணும். என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆதார் கார்டு, அதாவது நீங்கள் எந்த இடத்துல குடி இருக்கீங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சான்று வந்து கேட்குறாங்க, சரிங்களா? ஒரு ஆவணம் கேட்குறாங்க, ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் அட்டை, சரிங்களா? அல்லது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுடைய மின்சார கட்டண ரசீது அது இருந்தால் சரி. இல்லைன்னா நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி கணக்கு புத்தகத்தோடைய முதல் பக்கம், சரிங்களா? நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் இருக்குன்னா அதை நீங்கள் இங்கே வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் பேரில், அதாவது குடும்பத் தலைவராக சேர்ந்துருப்பீங்க இல்லையா, இப்போ சேர போகிறீங்க இல்லையா, அவரோட பேரில் நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கேஸ் புக்கை நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சொந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய சொத்து வரி ரசீதை நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நீங்கள் பாஸ்போர்ட் எதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டு உங்களுடைய வீடு அட்ரஸில் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து குடியிருப்பு சான்றாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் வாடகைக்கு தான் குடியிருக்கீங்க அப்படின்னா வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிற அந்த நகலை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம், அதுவும் ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்தது நீங்கள் குடிசை மாற்று வாரியத்தின் கீழே நீங்கள் குடியிருக்கீங்க, அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா கோட்டர்ஸ் வந்து தமிழக அரசு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு முழுக்க இருக்குது இல்லையா, அந்த கோட்டர்ஸில் நீங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை உங்களுக்குன்னு தனியாக அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அலாட்மெண்ட்டோடைய காப்பியை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சான்றாக வந்து ஏற்றுக்குவாங்க. அடுத்தது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தொலைபேசி கட்டணம், அதாவது லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸில் தான் இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸுக்கான அந்த பில்லிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குடியிருப்பு சான்றாக நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டை, உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்தாலும் குடியிருப்பு சான்றாக எடுத்துக்குவாங்க. அடுத்தது கொத்தடிமை விடுவிப்பு சான்று ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, அதாவது கொத்தடிமையாக நீங்கள் இவ்வளோ வருஷம் இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி யாராச்சும் இருந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சான்று ஒன்று கொடுப்பாங்க, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொத்தமாக பாருங்கள், 1 ஆதார் அட்டை 1, மின்சார கட்டணத்தோட 2, வங்கி கணக்கு புத்தகத்தோட 3, எரிவாயு நுகர்வோர் அட்டையோட 4, சொந்த வீடு அப்படிங்கன்னா அந்த சொத்து வரியோட 5, பாஸ்போர்ட்டோட 6, ஸோ வாடகை ஒப்பந்தத்தோட 7, குடிசை மாட்டு வாரியத்தோட 8, தொலைபேசி கட்டணத்தோட 9, வாக்காளர் அடையாள அட்டையோட 10, கொத்தடிமை விடுவிப்பு சான்றோட மொத்தம் 11 வகையான ஆவணங்களில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் குடியிருப்பு சான்றா. தெளிவாக சொல்லிட்டேனுங்களா? அடுத்தது இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும், புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பதிவேற்று அப்படின்னு பதிவேற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இது வந்து இந்த இடத்துல பேர் வந்து ஆட் ஆகிரும், இந்த இடத்துல பேரானது ஆட் ஆகிரும், புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எரிவாயு இணைப்பு பற்றி விவரங்கள் வந்து இருக்குது, அதாவது உங்கள்கிட்ட கேஸ் சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அதற்கான விவரங்களை கொடுக்க சொல்கிறாங்க, இல்லைன்னா இதை அப்படியே விட்டுறலாம், புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ எரிவாயு இணைப்பு உள்ளது என்றால் கீழே கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்யணும்னு ஒரு காலம் இருக்கும், அதில் இதை ஃபஸ்ட்டு டிக் அடிக்கணும். டிக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு விண்டோ ஆனது ஓப்பன் ஆகும் புதுசாக.
ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். அதில் இணைப்பு அது என்னென்ன கேட்குறாங்கன்னா விவரங்கள் இணைப்பு 1 இணைப்பு 2, அதாவது சிலிண்டர் 1 சிலிண்டர் 2ன்னு வச்சுங்களேன், அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரோட பேர் யார் அப்படின்னா உங்களோட பேர் இதில் வரும். சரிங்களா? அங்கே வந்து நீங்கள் வந்து பேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேர் இதில் வரும். ஓகேங்களா? இணைப்பு 1 இல்லை இணைப்பு 2 ஏதோ ஒன்று. என்ன நிறுவனம் அப்படின்னா எந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதாவது பிபிசியா, பாரத் பெட்ரோலியமா, இல்லை இந்துஸ்தான் பெட்ரோலியமா, இப்படி கேட்கும். சரிங்களா? இந்தியன் கேஸா அல்லது பாரத் கேஸா இல்லை ஹெச்பி கேஸான்னு கேட்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எல்பிஜி நுகர்வோர் எண், உங்களுடைய கேஸ் அட்டை இருக்கும் இல்லையா, உங்களுடைய கேஸ் அட்டை இருக்கும் இல்லையா, அந்த கேஸ் அட்டையில் இருக்கக்கூடிய அந்த கன்சியூமர் நம்பர்னு சொல்லுவாங்க, உங்களுடைய நுகர்வோர் எண், அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அடுத்தது எரிவாயு நிறுவனத்துடைய பெயர், எந்த பாரத் கேஸ்னா பாரத் கேஸ், இண்டியன்னா இண்டியனு, அந்த இதை வந்து நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா? சிலிண்டர் மொத்தம் எத்தனை வச்சுருக்கீங்க, 1னா 1 2னா 2 அப்படிங்கிற அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உறுதிப்படுத்துதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறதுக்கான ஒரு மெத்தேடு. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த போடலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பேர் போடுறேன், யுவராஜா, அப்பா பேர் முருகேசன். சரிங்களா? அப்பா பேர் போட்டேன், என்னோட பேர் போட்டேன் யுவராஜான்னு, அப்பா பேர் வந்து முருகேசன் போட்டேன். ஸோ 15 ராஜா ஸ்ட்ரீட், ஓகேங்களா? 15 இதெல்லாம் சும்மா எழுதுகிறேன், 15 ராஜா ஸ்ட்ரீட். அடுத்தது வந்து மதுரைன்னு போடுறேன். இங்கே மதுரையோட பின்கோடு நம்பர் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா நான் நாமக்கல் போட்டுறேன். சரி விடுங்களா, நாமக்கல்னு போட்டுறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் என்னுடைய அட்ரஸ்ஸு. ராஜா ஸ்ட்ரீட்டு, குமாரபாளையம்னு போடலாங்களா, ஒரு ஊர் பேர் போடுறேன் குமாரபாளையம். ஏன்னா இந்த அட்ரஸ் இதோட பின்கோடு எனக்கு தெரியும், அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை பக்கம் இங்கிலீஷில் போட்டேன், இந்த பக்கம் தமிழில் நம்ம டைப் பண்ணணும். என்ன அப்படின்னா ஓகே, யுவராஜா அப்படிங்கிற பேர் போட்டோம். அடுத்தது முருகேசன். ஸோ பேர் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டோம். அடுத்தது 15 ராஜா தெரு, 15 ராஜா தெரு, தப்பாவது குமாரபாளையம். ஓகே, குமாரபாளையம்னு போட்டுக்கும். சரிங்களா? 15 ராஜா தெரு குமாரபாளையம்னு போட்டுக்குவோம். அடுத்தது இங்கே நாமக்கல், நாமக்கல் அப்படிங்கிறத போட்டுக்குவோம். சரிங்களா? அடுத்தது இங்கே ஒரு ஃபோட்டோ போடணும் இல்லையா? ஸோ ஃபோட்டோஸ் ஒரு ஃபோட்டோ சும்மா வைக்கிறேன். சரிங்களா? ஒரு ஃபோட்டோ சும்மா வைக்கிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ வைக்கணும். இந்த இடத்துல ஒரு அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். சரி, இதுதான் பதிவேட்டை நாங்கள் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாவட்டம் என்னன்னு கேட்குறாங்க. மாவட்டம் என்ன? நாமக்கல்ல. ஸோ நாமக்கல் அப்படிங்கிறத தேடி பிடிக்கணும். பாருங்கள், நாமக்கல் இங்கே இருக்குது, நாமக்கல் கொடுத்துட்டோம். அதில் எந்த வட்டம் அப்படின்னா குமாரபாளையம் அப்படிங்கிற வட்டத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது கிராமம் என்ன அப்படின்னா என்ன கிராமம், நிறைய கிராமம் இருக்குது. இதில் என்ன கிராமம், ஐயோ
குமாரபாளையம்னு எடுத்துக்குவோமா, குமாரபாளையம்னு எடுத்துக்குவோம். ஓகே. அடுத்தது அஞ்சல் குறியீடு அப்படின்னு கேட்குறாங்க. அதை 638183 உங்களுடைய ஊருடைய பின்கோடை நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துடணும். அடுத்தது கைபேசி எண்ணு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல உங்களுடைய கைபேசி எண்ணை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடணும். புரிஞ்சுதுங்களா? கைபேசி எண்ணை கொடுத்துடணும். அடுத்தது இந்த இடத்துல ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஆனது வரும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஒரு ஓடிபி ஆனது வரும். அந்த ஓடிபி பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த நம்பர் இருக்குது, அதாவது உங்கள்கிட்ட தொலைபேசி எண் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த இடத்துல ஏதாச்சும் மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா மெயில் ஐடியை கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உறுப்பினர் சேர்க்குற அந்த பகுதிக்கு வந்துடுறீங்க. வந்துட்டீங்க அப்படின்னா அட்டை வகையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு வந்து ரைஸ் கார்டு தான் வேணுங்கன்னா நான் ரைஸ் கார்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது குடியிருப்பு சான்றாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய ஆதார் அட்டை, மின்சார கட்டணம் ஏதாச்சும் ஒன்று நான் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் அட்டைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆதார் அட்டை எங்கே இருக்கோ அதை போயிட்டு நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும். ஸோ இதுதான் என்னுடைய ஆதார் அட்டைன்னு வச்சுக்குவோம். ரைட்டுங்களா? ஆதார் அட்டையை எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ பதிவேற்று அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? பதிவேற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பதிவேற்றிட்டோம். ஓகே. அடுத்தது உங்கள்கிட்ட அந்த எரிவாயு இணைப்பு இருக்குதா இல்லையானா, எரிவாயு இணைப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக வந்து இந்த இடத்துல பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்துறதில் கிளிக் பண்ணி இதை பதிவு செஞ்சுருங்க. இல்லை எரிவாயு இணைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுக்கணும். என்ன பிசிசி, ஓகேவா, எல்பிஜி நுகர்வோர் எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த நம்பரை நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும். அடுத்தது எரிவாயு நிறுவனத்துடைய பேரை பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ்ன்னு வச்சுக்கணும். பாரத் கேஸில் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சிலிண்டரோட எண்ணிக்கை 1 அல்லது 2. சரிங்களா? ஏதோ 1ன்னு போட்டுக்கோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இந்த டிக் மார்க் கொடுத்து இந்த இடத்துல பதிவு செய் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுன்னா உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே பேர் வந்து எரிவாயு செய்யப்பட்ட நபரோட பேர் வந்து இந்த ஆதார் அட்டையில் நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். இந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடிபி வாக்காளர் அடையாளலாம் கேட்குது பாருங்கள். ஸோ பிறந்த தேதி என்ன, அதாவது அந்த இடத்துல நம்ம வந்து ஓகே கொடுத்தோம்னா அடுத்தது குடும்ப உறுப்பினரோட விவரங்கள், முதல் தலைவரோட விவரத்தை வந்து சேர்க்க சொல்லியிருக்கோம். அதில் விவரம் இதாக கொடுத்துட்டோம். இதில் டேட்டு வந்து கொடுக்கணும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. ஸோ நான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குறேன். ஸோ 95 ஜூலையில் 21 அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ பாலினம் அப்படிங்கிற ஆண் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்ந்தெடுக்கும் என்னது தேசிய இனம் இந்தியன்னு தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஃபேமிலி ஹெட் இதுதான் குடும்ப தலைவர். தொழில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பா, ப்ரைவேட் ஜாப்பா, ப்ரொஃபஷ்னலாக, பப்ளிக்காக, ஸ்டூடெண்ட்டாக என்னன்னு கேட்குறாங்க. நான் ஒரு ப்ரைவேட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். மாத வருமானம் எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா அப்படின்னு வந்து போடுறேன். 2 லட்ச ரூபா போட்டாச்சு. வாக்காளர் அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா பிஆர்டி 1 2 3 இதுதான் வந்து வாக்காளர் அடையாள அட்டைன்னு வச்சுக்கோம். மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இந்த இடத்துல கொடுக்கணும். அடுத்தது மாற்றுத்திறனாளின்னு கேட்குறேன். ஆமாம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க. இருக்கீங்க அப்படின்னா அதோட வகையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இல்லைன்னா இல்லை. ஸோ இருக்கீங்க அப்படின்னா கண்ணு இல்லையா அல்லது விரல்கள் இல்லையா இல்லை மற்றது இல்லைன்னு கேட்கும். ஸோ இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போயிடும். ஸோ மாற்றுத்திறனாளின்னா அந்த ஆவணங்களை இந்த இடத்துல பதிவு செய்யணும். ஸோ மற்ற ஆவணங்கள் ஆதார் அட்டையுடைய நகல் வந்து இந்த இடத்துல இருக்குது. பதிவேற்றம் செஞ்சு அப்படின்னா இந்த இடத்த உறுப்பினர்களை சேர் அப்படின்னு வந்து கொடுக்கணும். சரியா? குடும்பத் தலைவருக்கு ஏதேனும் ஒரு சான்றிதழை வந்து பதிவு பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆதார் அட்டையை நீங்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பதிவு செய் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு புது ரேஷன் கார்டு வந்துடும்.
ரைட்டா? புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து உங்களுடைய மனைவி பேர் அதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவி பேரெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட தமிழ் இன்வெஸ்டர் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அல்லது என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, விஷயத்தை கற்றுக்க போகிறோங்க. புதுசாக ஒரு ரேஷன் கார்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. நீங்கள் புதுசாக கல்யாணமாகி இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணி அவங்கள வேற ஒரு வீட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாம், அல்லது புதிதாக அவங்க திருமணமாகி அவங்களுடைய புது வாழ்க்கையை அவங்க தொடங்கியிருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு முக்கியம். ஸோ ஒவ்வொரு ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகையானது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு விஜய் அவர்கள் கொடுக்க இருக்கார். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு பல்வேறு விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். முதல்ல உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்தது பணம் வந்துக்கிட்டே இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுடைய மகன் பெயரையோ மகள் பெயரையோ எப்படி நீக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த நீக்கினீங்க இல்லையா, மகன் பேர் மகள் பேர் நீக்கிட்டீங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு புதுசாக ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த செலவும் இல்லாமல் நீங்களே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் எப்படி உங்களுக்கு தேவையான பெயர் நீக்கத்தை எப்படி பண்ணுறது, புதுசாக ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஒரு பேரை சேர்த்துறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கல்வி சார்ந்த வீடியோ. இதை நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கனாலோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு கடையில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலோ நிறைய காசு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை தான் தவிர்த்துட்டு இந்த முறையில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முறையில் நீங்களே உங்களுக்கு தேவையானதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே. இதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மனாலேயும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்க முடியும். ஒரு பேர் சேர்க்கறதா இருக்கட்டும், பேர் நீக்கிறதா இருக்கட்டும், நாம் என்ன பண்ணுவோம், காலங்காலமாக தாலுக்கா ஆஃபீஸுக்கு ஓடுவோம். இப்போ அது கொஞ்சம் மாறி ஒரு இ-சேவை மையம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாச்சும் ஒரு நெட் சென்டர் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வசதியெல்லாம் நமக்கு நாமே மாற்றிக்கக்கூடிய வசதியெல்லாம் எப்போவோ வந்துருச்சு. ஆனால் அது பெரும்பாலும் மக்கள் கையில் போய் சேரலை அப்படிங்கிற காரணத்தினால என்னால் முடிந்த உதவியாக நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும். அது எனக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும். உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இது அப்ளை பண்ண தெரியுது அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ண தெரியல சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன், உதவி செய்கிறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கணும், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும். என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளும் போது தான் அதுக்கான ஒரு சொல்யூஷனானது கிடைக்கும். உங்கள்கிட்டருந்து நானும் கற்றுக்க முடியும், அதே மாதிரி எங்கிட்டருந்து நீங்களும் கற்றுக்க முடியும். ஸோ நம்ம இருவருமே பார்த்திங்கன்னா இணைந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நான் சொல்ல தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.
கண்டிப்பாக ஒரு ரேஷன் கார்டில் புதுசாக ஒரு ரேஷன் கார்டு வாங்குறது அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல்லையே இது வந்து பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து அந்த சர்ச்சில் டவுன்லோடு பண்ணுங்கள். லிங்க் கேட்குறது ரெஸ்ட் இன் பீஸ் வந்து லிங்க்கு கேட்குறீங்க கரெக்டா? ஓகே, ஒரே நிமிஷம் நண்பா, உங்களுக்கு கொடுத்துட்றேன். பாருங்கள், நான் பேசிகிட்டே இருக்கோம். நண்பர் ஒரு வந்து அவருடைய கமெண்ட்டை போட்டார். நாம் அவருக்கு பாருங்கள் உடனே நம்ம அவருக்கு லிங்க்கை கொடுத்துட்டோம். ரெஸ்ட் இன் பீஸ் 2026 மகிழ்ச்சிங்களா? ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? வெளியில் போய் நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு பண்ண தெரியலனா மட்டும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? சரி, அடுத்து தொடர்ந்து நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தான் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். தயங்காமல் கேளுங்க. ஃபோன் பண்ண எதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். முடிந்த அளவுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லாம் பண்ண தெரியல சார், நான் நேரடியாக தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குள்ள இன்னொன்று, இளங்கோ சரிங்களா? இளங்கோ 9317 என்ன சொல்கிறார் அப்படின்னா, வணக்கம் சார், எனக்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை. ஏன் வரல அப்படிங்கிற காரணத்தை சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வாங்கிட்டு இருந்தீங்க. வாங்கிட்டு இருந்த பணம் வரல அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லுங்கள். இல்லை அப்ளை பண்ணி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள். அல்லது இது வரைக்கும் நீங்கள் அப்ளைவே பண்ணலை அப்படின்னு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் இப்போ ஓடிட்டுருக்கிற பகுதி என்ன அப்படின்னா மொத்தம் 11 வகையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது பார்த்து இப்போ ஷோ ஒயிட் இருக்குது. அதாவது ஆதார் கார்டு, இபி பில்லு, பேங்க் பாஸ்புக்கு, கேஸ் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து வரி, வீட்டுடைய அந்த சொத்து வரி, அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் வீட்டுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம். இது எல்லாமே குடிசை மாற்று வாரியத்தில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் டெலிஃபோன் இருக்குது, அந்த டெலிஃபோன் பில்லை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ எனி ஒன். ஸோ மொத்தம் 11 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 11 டாக்குமெண்ட்ஸில் எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அரசு சொல்லுது. ஸோ உங்களுக்கு என்ன கார்டு வேணும் அப்படிங்கிற அந்த அட்டையை தேர்வு செய்யணும்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அந்த வீடியோவுடைய அந்த வால்யூம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவலை தொடர்ந்து கேளுங்க. எந்த செகண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா சொல்லுங்கள். அந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணி விட்றேன். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களுடைய பதிலுக்காக தான். ஓகே, இப்போ நீங்கள் தொடர்ந்து அதை கேளுங்க. மின்சார